இந்தியர்களை பாஸ் கட்சி அங்கீகரிக்காது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் புவாட் ஜர்காசி தெரிவித்திருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும், அம்னோ எந்த காலத்தில் இந்தியர்களை அங்கீகரித்துள்ளது எனும் கேள்வியையும் பெரிக்காத்தானில் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சியான MIPP கட்சியின் தலைவர் புனிதன் பரமசிவன் கேள்வி எழுப்பினார். பரிசானில் மஇகா, மசிச கட்சிகளை பொம்மையாக வைத்திருக்கும் அம்னோ ஒருபோதும் இந்தியர்களையும் சீனர்களையும் அங்கீகரித்ததில்லை என்று அவர் தெரிவித்தார். பாஸ் கட்சியில் இந்தியர் நல பிரிவு எனும் ஒரு பிரிவை கொண்டிருப்பதாகவும், பரிக்காத்தான் ஆளும் மாநில அரசில் முதலமைச்சரின் நேரடி பார்வையில் சிறப்பு அதிகாரியாக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளதையும் புனிதன் சுட்டிக்காட்டினார். கடந்த பொதுத் தேர்தலில் இந்தியர்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை பரிசானும் நிறைவேற்றவில்லை, பக்காத்தானும் நிறைவேற்றவில்லை என்றும் புனிதன் பரமசிவம் சுட்டிக்காட்டினார். அரிய வகை நோயான HFMD எனும் தொற்று நோயால் ஜொகூர் மாநிலத்தில் 1441 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கை, கால், வாய் பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு அது அம்மை தொற்று போல பரவும்படியான இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு தனித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகமான சோர்வை ஏற்படுத்துவது மட்டுமல்லாது சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாலும் இந்த தொற்று பரவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் மாநில சுகாதாரத்துறையின் கணக்கின்படி ஜொகூர் பாருவில் மட்டும் 386 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்து 10 பகாட் பகுதியில் 254 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புல்வாங், கோத்தாத்திங்கி, தங்காக், மூவார், பொந்தியான், சிகாமாட், மெர்சிங் மற்றும் பூலாய் பகுதிகளிலும் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்காடி கடையில் பள்ளி மாணவியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்த 48 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காஜாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். காஜாங்கில் உள்ள ஒரு அங்காடி கடையில் முன்னால் நின்று கொண்டிருந்த 16 வயது சிறுமியை ஆடவர் ஒருவர் ஆபாசமாக புகைப்படம் எடுப்பதை அறிந்த நபர் ஒருவர் கண்டிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியது. பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமியின் தாயார் கடந்த வியாழக்கிழமை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும், நேற்று நள்ளிரவு சம்பந்தப்பட்ட 48 வயது நபர் கைது செய்யப்பட்டதாகவும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். கைது செய்யப்பட்ட அந்த ஆடவருக்கும் 3 பிள்ளைகள் இருப்பதாகவும், தற்காலிகமாக அவர்கள் உறவினர் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும், மேலதிக விசாரணைக்காக அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார். கைது செய்யப்பட்டவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை அல்லது 20,000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முன்னதாக பகிரப்பட்ட காணொளியை மீண்டும் பகிர வேண்டாம் என்றும், பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமிக்கு அது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தலைநகர் ஜலான் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் அமைந்துள்ள 2 வணிக தளங்களை சோதனையிட்டதில் போலி கடப்பிதழ் தயாரிக்கும் கும்பலையும், சட்டவிரோதமாக வெளிநாட்டு தொழிலாளர்களை கொண்டு வரும் கும்பலையும் தேசிய குடிநுழைவு துறை கைது செய்துள்ளது. சோதனையின் போது 2400 ரிங்கிட் ரொக்க பணமும் போலி ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், வளாகத்தில் இருந்த 4 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட வளாகத்தில் இருந்து வங்காளதேசம், இந்தியா, இந்தோனேசியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பாஸ்போர்ட்கள் கைப்பற்றப்பட்டன. சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை மலேசியாவுக்குள் கொண்டு வருவதற்கு தலா 1000 வெள்ளி முதல் 2000 வெள்ளி வரையில் கட்டணமாக வசூலிக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4வரில் 2 வங்காளதேச நாட்டைச் சேர்ந்தவர் என்றும், ஒருவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்றும், மற்றொருவர் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. நெடுஞ்சாலை குத்தகையில் 36 கோடி வெள்ளி ஊழல் நிகழ்ந்திருப்பதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளரான டத்தோஸ்ரீ ஒருவரையும், பெண் ஒருவர் உட்பட மேலும் உள்ளூர் ஆடவர்கள் 2வரையும் கைது செய்துள்ளது. நேற்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சம்பந்தப்பட்ட 4வரிடமும் புத்ராஜயா மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைய அலுவலகத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில், விசாரணைக்கு பின்னர் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக MACC புலனாய்வு பிரிவின் இயக்குனர் டத்தோ ஜைனுல் தாருஸ் தெரிவித்தார்.
கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையில் கிள்ளான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை மறுசீரமைப்பில் 130 கோடி வெள்ளி செலவிடப்பட்டதில் 36 கோடி வெள்ளி நிதிக்கான கணக்கறிக்கையில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதால் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஜைனுல் டாருஸ் கூறினார். கடந்த வார இறுதியில் நடைபெற்ற ஆயர்கூனிங் இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனல் பெற்ற வெற்றியை பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹரி அவாங் இன்று குறை மதிப்புக்கு உட்படுத்தி தமது கருத்தை பதிவு செய்துள்ளார். இது எதிர்கால பொது தேர்தல் அல்லது மாநில தேர்தல்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று அவர் கூறினார். இடைத்தேர்தலில் பரிசான் வேட்பாளர் யூசுரி பக்கீரின் வெற்றி பொதுவாக டிஏபி என்று குறிப்பிடப்படும் அம்னோ டிஏபி கூட்டணியில் இருந்து உருவானது என்று மாராங் எம்பியுமான அவர் கூறினார். அந்த கட்சி வெளிப்படையாக இஸ்லாத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்தது என்று அவர் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் மலாய் பகுதிகளில் சட்டவிரோத பன்றி வளர்ப்பு போன்ற சர்ச்சைகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். ஆயர்கூனிங்கில் உள்ள பல மலாய் முஸ்லிம் வாக்காளர்கள் முற்போக்கான மற்றும் தாராளவாத இஸ்லாம் என்ற கருத்தையும் டிஏபியின் பிம்பத்தை சுத்தப்படுத்த டிஏபி மேற்கொண்ட முயற்சிகளையும் நிராகரித்தனர் என்று அவர் கூறினார். ஏனெனில் இவை இஸ்லாமிய கொள்கைகளுக்கு எதிரானவை, குறிப்பாக பன்றி வளர்ப்புடன் தொடர்புடைய சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அபாயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் எதிர்த்தனர் என்று ஹாடி கூறினார். பன்றி பண்ணைகள் பிரச்சனை பெரிகாத்தானுக்கு ஒரு மைய பிரச்சார புள்ளியாக இருந்தது. மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதியில் அவற்றின் இருப்பு குறித்து கவலைகள் எழுப்பப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 1ஆம் தேதி சுபாங் ஜெயாவின் புத்ரா ஹைட்ஸில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் சேதமடைந்த வீடுகளை மீட்டெடுப்பதற்காக மொத்தம் 40 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தஸ்ரீ அமருதீன் ஷாரி தெரிவித்துள்ளார். பழுதுபார்ப்புகளுக்கான ஒதுக்கீட்டில் மத்திய அரசு நிதி மற்றும் பொது பங்களிப்புகளும் அடங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் உள்ள வீடுகளுக்கான பழுதுபார்ப்புகளை வீட்டு வசதி பகுதியை உருவாக்கிய சைன் டார்பி மேற்கொள்ளும் என்றும் கம்போங் சுங்கைபாருவில் உள்ள வீடுகளை SPNB மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். மறுசீரமைப்பு செயல்முறை, மின் வயரிங் போன்ற அடிப்படை பயன்பாடுகளில் கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். 30,000 வெள்ளிக்கும் குறைவான சிறிய சேதங்களுக்கு வீட்டு உரிமையாளர்கள் பழுதுபார்க்கும் பணிகளை தாங்களாகவே மேற்கொள்ளலாம் என்றும் பின்னர் உள்ளூர் அதிகாரிகளிடமிருந்து பணத்தை திரும்ப பெறலாம் என்றும் அவர் இன்று ஷா அலாமில் உள்ள மாநில செயலக கட்டிடத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் கூறினார். இந்தியாவின் அதிமுக்கிய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியதில் பயங்கரவாதத்திற்கு கடுமையான பதிலடி கொடுப்பதே தமது தேசிய உறுதிப்பாடு என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆயுத படைகளின் அசாத்தியமான திறன்கள் மீது முழு நம்பிக்கை மற்றும் உறுதியை மோடி வெளிப்படுத்தினார். மேலும் பதிலடி கொடுக்கும் முறை, இலக்குகள் மற்றும் அந்த நேரத்தை முடிவு செய்ய முப்படைகளுக்கும் முழு சுதந்திரம் அளிக்கப்படுவதாகவும் பிரதமர் மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். முழு சுதந்திரத்தை இந்திய ராணுவத்துக்கு வழங்கியதாக அறிவித்த சில மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது அடுத்த 24 மணி நேரம் முதல் 36 மணி நேரத்திற்குள் இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்கலாம் என்ற நம்பகமான உளவு தகவல்கள் இருப்பதாக பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அத்தா உல்லா தரார் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரும் சூழலில் அதற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்து வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.